மக்களை ஆபாசமாக பேசிய திறனற்ற திமுகவின் ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்கவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அறிவுறுத்தலின் பேரிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 22 ஒன்றியங்கள், 5 நகராட்சி, 6 பேரூராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன்படி கோலியனூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உதவித்தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னையில் போராட வந்த மாற்றுத்திறனாளிகள் 300க்கும் மேற்பட்டோரை பல்வேறு பகுதிகளில் வைத்து கைது செய்த சம்பவங்கள் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசின் சர்வாதிகாரத்தை வெளிக்காட்டியுள்ளது. மாதாந்திர உதவித்தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அறிவித்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே கோயம்பேடு, அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் ஏவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகம் செய்தது. நிர்வாகத்திறனற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அதிகார திமிரில் ஜனநாயக ரீதியில் போராடுபவர்களை அடக்கி ஒடுக்குவது சர்வாதிகாரம் என பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் பகிர்மான கால்வாய்களுக்கு வழங்க வேண்டிய நீரை வழங்காமல் அலட்சியம் காட்டி வரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அணையிலிருந்து கால்வாய்களுக்கு நீர் வந்து சேராத நிலையில் இப்பகுதியில் தண்ணீர் திருட்டை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தண்ணீர் திருட்டுக்கு துணை போவதாக விவசாயிகள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். டேம்ல தண்ணி நிறைவா இருக்கு, வாய்க்கால் கட்டமைப்பு ஓரளவுக்கு இருக்கு. ஆனா நமக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சேரல. பூரா அதிகாரிகள் விலைக்கு வித்துறாங்க, திருட்டுக்கு தான் விடுறாங்க. தண்ணி பாயல, கடும் வறட்சி. இங்கே மலைமறைவு பிரதேசம், இது கடும் வறட்சி. நாங்களும் எவ்வளவோ பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம், 2 வருஷம் 3 வருஷம் போராடுறோம். எங்ககிட்ட மொத்தமாக ஒரு 10 கோர்ட் ஆர்டர் இருக்கு, கண்டெம்ட் ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இருந்தும்